வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருந்தமிழ் மூதாட்டி ஔவை பாட்டியின் மூதுரை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று கவி எண் 8, நல்லார் தொடர்பு நன்மை தரும் என்னும் தலைப்பில் அமைந்த கவிதை. நல்லாரை காண்பதுவும் நன்றே, நலம்மிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்று. நல்லவர்கள் தொடர்பு எப்பொழுதும் நமக்கு நன்மையே தரும். இது ஔவையின் வாக்கு. நல்லவர்கள் என்பவர் யார்? நல்ல எண்ணங்களும் நல்ல வார்த்தைகளும் நல்ல செயல்களும் கொண்டவர்கள் நல்லவர்கள். அப்படிப்பட்ட நல்லவர்களை பார்ப்பது கூட நமக்கு நன்மை தரும். நல்லவர்களால் எப்பொழுதும் நலமே விளையும். அப்படிப்பட்ட நலமே விளைவிக்கின்ற நல்லவர்கள் சொற்களை கேட்பதும் நமக்கு நன்மையை தரும். அது மட்டுமல்ல, அந்த நல்லவர்களை பற்றி நீங்கள் மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது அவர்களது மேன்மையான குணங்களை எடுத்து பேசுவதும் நன்மையை தரும். மொத்தத்தில் நல்லவர்களோடு இணக்கமாக இருப்பது நமக்கு அனைத்து வகையான நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன காரணம் நல்லவர்களோடு இருப்பது? அவர்கள் சொற்களை கேட்பது, அவர்கள் குணங்களை பேசுவது, அவர்களை பார்ப்பது என்பது எல்லாமே நம் கருமையத்தில் நன்மையான பதிவுகளை ஏற்படுத்தும். கருமையத்தில் என்ன மாதிரி பதிவுகள் பதிகிறதோ அதுதான் மீண்டும் மீண்டும் பிரதிபலித்து திரும்ப திரும்ப அதே எண்ணத்தை, அதே செயல் ஆர்வத்தை நம்மிடம் தூண்டும். அதனால்தான் தொடர்ந்து நல்லவர்கள் இணைப்பில் இருப்பது, அவர்கள் பேச கேட்பது அல்லது அவர்களது மேன்மையான குணங்களை நாம் பேசுவது என்று எந்த வகையிலாவது நன்மையோடு நாம் நம்மை தொடர்பு கொண்டவர்களாக ஆக்கிக் கொள்ளும் பொழுது நம் வாழ்வில் எல்லா வகையிலும் நன்மைகள் வரும். அது மட்டுமன்று, தொடர்ந்து நமது சந்ததிகளான அடுத்த தலைமுறை குழந்தைகள் வாழ்விலும் நல்லார் இணக்கம் நன்மையே தரும். தொடர்ந்து சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.